ஹாய் விவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட 2020ஓட பார்ட் 2 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 டெஸ்ட் பேட்சஸ் டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை அட்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்க்கு உண்டான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பியாக வேணும்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் மெட்டீரியல்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் மெட்டீரியல்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கண்டக்ட் பண்ணுற இந்த ஓரல் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கிக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 51th கொஷின். காணப்படும் விளையாட்டினை அதற்கு தேவையான வீரர்களின் எண்ணுடன் பொறுத்துக. விளையாட்டு: A. போலோ, B. ரக்பி கால்பந்து, C. ஹாக்கி, D. பேஸ்பால். வீரர் எண்: 1 15, 2 11, 3 9, 4 4. ஆப்ஷன் A 1 3 4 2, ஆப்ஷன் B 4 1 2 3, ஆப்ஷன் C 3 1 4 2, ஆப்ஷன் D 1 4 2 3, ஆப்ஷன் E. விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B 4 1 2 3. போலோ 4, ரக்பி கால்பந்து 15, ஹாக்கி 11, பேஸ்பால் 9. 52nd கொஷின். கீழ் காணப்படுபவைகளில் எது அல்லது எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை? A. தில்வாரா கோவில்கள், B. மெஹ்ரங்கார் கோட்டை, C. பரா இமாம்பரா, D. புரானா கிலா. ஆப்ஷன் A மற்றும் B, ஆப்ஷன் B C மற்றும் D, ஆப்ஷன் C A மற்றும் C, ஆப்ஷன் D B மற்றும் D, ஆப்ஷன் E. விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B C மற்றும் D. C. பரா இமாம்பரா, D. புரானா கிலா. 53rd கொஷின். கீழ் காணப்படும் பெண் சாதனையாளர்களை அவர்கள் சாதனையுடன் சரியாக பொறுத்துக. சாதனையாளர்கள் பெயர்: A. அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரா, B. சர்லா தக்ரால், C. அருணிமா சின்ஹா, D. சுரேகா யாதவ். சாதனை: 1. இந்தியாவில் முதல் பெண் விமானி, 2. இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர், 3. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி, 4. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். ஆப்ஷன் A 1 3 4 2, ஆப்ஷன் B 3 1 2 4, ஆப்ஷன் C 3 1 4 2, ஆப்ஷன் D 3 4 2 1, ஆப்ஷன் E. விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A ஆப்ஷன் C 3 1 4 3. அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி. சர்லா தக்ரால் இந்தியாவின் முதல் பெண் விமானி. அருணிமா சின்ஹா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். சுரேகா யாதவ் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர். 54th கொஷின். இந்தியாவின் சுற்றுலா தலங்களை அதன் மாநிலங்களோடு பொறுத்துக. A. ஹம்பி, B. ஹார்ஸ்லே குன்றுகள், C. ஒகேனக்கல், D. ஹரித்வார். 1. ஆந்திர பிரதேசம், 2. உத்தரகாண்ட், 3. கர்நாடகம், 4. தமிழ்நாடு. ஆப்ஷன் A 3 1 4 2, ஆப்ஷன் B 1 2 3 4, ஆப்ஷன் C 2 4 1 3, ஆப்ஷன் D 4 3 2 1, ஆப்ஷன் E. விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A 3 1 4 2. ஹம்பி, கர்நாடகம்.
ஹார்ஸ்லே குன்றுகள், ஆந்திர பிரதேசம், ஒகேனக்கல், தமிழ்நாடு, ஹரித்வார், உத்தரகாண்ட். 55th கொஷின். 2020இல் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வங்கி இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய 3வது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ ஸ்டாக்ஹோம், ஆப்ஷன் பி கலிஃபோர்னியா, ஆப்ஷன் சி ஹோலாண்ட், ஆப்ஷன் டி ஜெனீவா, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A, Stockholm. 56th கொஷின். பல்லுயிரியம் அல்லது உயிர் பன்மயம் என்ற பதம் குறிப்பிடுவது? ஆப்ஷன் ஏ இனச்செழுமை மற்றும் மரபணு வேறுபாடு, ஆப்ஷன் பி இனச்செழுமை மற்றும் வாழ்விட பன்மயம், ஆப்ஷன் சி மரபணு வேறுபாடு மற்றும் பல்வகை சூழல் அமைப்புகள், ஆப்ஷன் சி இனச்செழுமை மட்டும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A, இனச்செழுமை மற்றும் மரபணு வேறுபாடு. 57th கொஷின். எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன? 1 சிஸ்டீன், 2 ஆக்சலேட், 3 யூரிக் அமிலம், 4 சோடியம். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option B, 1, 2 மற்றும் 3. 1 சிஸ்டீன், 2 ஆக்சலேட், 3 யூரிக் அமிலம். 58th கொஷின். பழுத்த ஆப்பிள், தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம்? ஆப்ஷன் ஏ காரோட்டினாய்டு, ஆப்ஷன் பி லைகோபீன், ஆப்ஷன் சி ஆந்தோசைனின், ஆப்ஷன் டி எத்திலின், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C, anthocyanin. 59th கொஷின். ஒற்றை செல் யூகாரியோட்ஸ் are included in? 59th கொஷின். ஒற்றை செல் யூகாரியோட்டுகள் இவற்றுள் எதில் அடங்குகிறது? ஆப்ஷன் ஏ பூஞ்சை, ஆப்ஷன் பி மோனிரா, ஆப்ஷன் சி புரோட்டிஸ்டா, ஆப்ஷன் டி ஆர்கியா, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C, Protista. 60th கொஷின். ஹேபர் செயல்முறையில் அம்மோனியா தயாரித்தலில் ஆப்ஷன் ஏ சிறு துகள்களாக்கப்பட்ட இரும்பு வினையூக்கியாக பயன்படுகிறது, ஆப்ஷன் பி சிறு துகள்களாக்கப்பட்ட மாலிபிடினம் வினையூக்கியாக பயன்படுகிறது, ஆப்ஷன் சி சிறு துகள்களாக்கப்பட்ட நிக்கல் வினையூக்கியாக பயன்படுகிறது, ஆப்ஷன் டி எந்த வினையூக்கியும் தேவைப்படுவதில்லை, ஆப்ஷன் இ விடை தேவையில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A, சிறு துகள்களாக்கப்பட்ட இரும்பு வினையூக்கியாக பயன்படுகிறது. 61th கொஷின். ஐசோடோன்கள் என்பன யாவை? ஏ ஆப்ஷன் ஏ ஒத்த புரோட்டான் எண்ணிக்கையும் மாறுபட்ட நியூட்ரான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள், ஆப்ஷன் பி ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள், ஆப்ஷன் சி ஒத்த புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள், ஆப்ஷன் டி மாறுபட்ட நிறையுடைய ஒரே தனிமத்தின் அணுக்கள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option B, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள். 62nd கொஷின். சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறை கடத்திகளில் ஒன்றாகும்.
அதன் வெப்பநிலை அதிகரிக்கையில் அது சிறந்த கடத்தியாகிறது. ஆனால் ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் நிரந்தரமாக செயலிழப்பது ஆப்ஷன் ஏ 100 டிகிரி செல்சியஸில், ஆப்ஷன் பி 150 டிகிரி செல்சியஸில், ஆப்ஷன் சி 200 டிகிரி செல்சியஸில், ஆப்ஷன் டி 250 டிகிரி செல்சியஸில், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option B 150 டிகிரி செல்சியஸில். 63வது கொஷின். ஒளி உமிழும் கால் சட்டையை கொண்ட ஒரு பாறை புற ஊதா ஒளியால் ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது ஆப்ஷன் ஏ ஊதா, ஆப்ஷன் பி நீலம், ஆப்ஷன் சி பச்சை, ஆப்ஷன் டி சிவப்பு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option D சிவப்பு. 64th கொஷின். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல்? ஆப்ஷன் ஏ தூய்மையான திடப்பொருட்களில் நிகழும் ஒளிச்சிதறல், ஆப்ஷன் பி தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல், ஆப்ஷன் சி தூய்மையான வாயுக்களில் நிகழும் ஒளிச்சிதறல், ஆப்ஷன் டி தூய்மையற்ற வாயுக்களில் நிகழும் ஒளிச்சிதறல், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option B தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். 65th கொஷின். பொது மேசை உப்பானது? ஆப்ஷன் ஏ சேர்மம், ஆப்ஷன் பி தனிமம், ஆப்ஷன் சி கலவை, ஆப்ஷன் டி உலோக கலவை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A சேர்மம். 66th கொஷின். கோவிட்-19 தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஏ நாம் பருகும் கஞ்சியில் மிளகு சேர்ப்பதால் இந்நோய் தொற்றை தடுக்கலாம். பி வீட்டில் உள்ள ஈக்கள் மூலமாக இத்தொற்று பரவும். சி 5G தொலைத்தொடர்பு வலையின் மூலமாக கோவிட்-19 பரவும். டி சூரிய ஒளி ஒருவரை கோவிட்-19 இருந்து பாதுகாக்காது. ஆப்ஷன் ஏ மற்றும் பி மட்டும், ஆப்ஷன் பி சி மற்றும் டி மட்டும், ஆப்ஷன் சி மட்டும், ஆப்ஷன் டி மட்டும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option டி மட்டும். டி சூரிய ஒளி ஒருவரை கோவிட்-19 இருந்து பாதுகாக்காது. 67th கொஷின். முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக? ஆப்ஷன் ஏ பனிக்கட்டி சாலைகள், ஆப்ஷன் பி சேற்று சாலைகள், ஆப்ஷன் சி மலைச்சாலைகள், ஆப்ஷன் டி சமதள சாலைகள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A பனிக்கட்டி சாலைகள். 68th கொஷின். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்? கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. ஆப்ஷன் ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். 69th கொஷின். சிறப்பு பரிசோதனைகள். 1 நீல லிட்மஸ் தாளை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். 2 நீல லிட்மஸ் தாளை ஆக்சாலிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். 3 நீல லிட்மஸ் தாளை கந்த அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும்.
பொது விதி. அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். இது டேஸ் ஆய்ந்தறிதல் என அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ பகுத்தறி, ஆப்ஷன் பி குறை காணும், ஆப்ஷன் சி தினந்தோறும், ஆப்ஷன் டி தொகுத்தறி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option D தொகுத்தறி. 70th question. கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர், ஆப்ஷன் பி ராஜா ராம்மோகன் ராய், ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆப்ஷன் டி ஜோதிராவ் புலே, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A அயோத்திதாஸ் பண்டிதர். 71th question. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? ஆப்ஷன் ஏ காமராஜ், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி பக்தவச்சலம், ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C பக்தவச்சலம். 72nd question. தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம்? ஆப்ஷன் ஏ மெட்ராஸ், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி செங்கல்பட், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option D செங்கல்பட்டு. 73rd question. தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? ஆப்ஷன் ஏ மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஆப்ஷன் பி இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஆப்ஷன் சி சிற்றின்பத்திற்கு மேலான ஒன்றும் இல்லை என்ற சிந்தனை, ஆப்ஷன் டி பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option D பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. 74th question. முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ சவுந்தரபாண்டியன், ஆப்ஷன் பி டாக்டர் சுப்பராயன், ஆப்ஷன் சி எம்.ஆர். சேகர், ஆப்ஷன் டி இ.வி.கே. சம்பத், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option A சவுந்தரபாண்டியன். 75th question. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஏ சுயராஜ்யா, பி ஜஸ்டிஸ், சி திராவிடன், டி நவசக்தி. 1 டி.எம். நாயர், 2 டி. பிரகாசம், 3 தி.வி.க., 4 பக்தவச்சலம். ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 3 4 1 2, ஆப்ஷன் சி 2 1 4 3, ஆப்ஷன் டி 4 3 2 1, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C 2 1 4 3. சுயராஜ்யா, டி பிரகாசம், ஜஸ்டிஸ், டி.எம். நாயர், திராவிடன், பக்தவச்சலம், நவசக்தி, திரு.வி.க. 76th question. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தன்னாட்சி இயக்கம், ஆப்ஷன் பி சென்னை சங்கம், ஆப்ஷன் சி நீதி கட்சி, ஆப்ஷன் டி திராவிட கழகம், ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option C நீதி கட்சி.
77th கொஷின். எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? ஆப்ஷன் ஏ ஹோம் ரூல் லீக், ஆப்ஷன் பி ஹோம் ரூல் மூமெண்ட், ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், ஆப்ஷன் டி சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C, South Indian Liberation Front. 78th கொஷின். முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராம்நாத் கோயங்கா, ஆப்ஷன் பி டிவி ராமசுப்பையர், ஆப்ஷன் சி சி சுப்பிரமணிய பாரதி, ஆப்ஷன் டி டி சுப்பிரமணிய ஐயர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C, சி சுப்பிரமணிய பாரதி. 79th கொஷின். நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது? ஆப்ஷன் ஏ அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், ஆப்ஷன் பி தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது, ஆப்ஷன் சி அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம், ஆப்ஷன் டி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option D, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். 80th கொஷின். திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டி ஜான் ரத்னம், ஆப்ஷன் பி ஏபி பெரியசாமி, ஆப்ஷன் சி பண்டிதர் முனுசாமி, ஆப்ஷன் டி இரட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option E, விடை தெரியவில்லை. 81th கொஷின். தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு மீன் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி. ஆப்ஷன் ஏ கேபி சுந்தராம்பாள், ஆப்ஷன் பி பத்மாசனி அம்மாள், ஆப்ஷன் சி முத்துலட்சுமி ரெட்டி, ஆப்ஷன் டி செல்வி துர்காபாய், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option B, பத்மாசனி அம்மாள். 82nd கொஷின். கீழ்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? 1. இவர் திருவாங்கூர் அரசியல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். 2. இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். 3. இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமி பாயை 1931இல் திருமணம் செய்து கொண்டார். 4. இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி, 4 தவறானது. ஆப்ஷன் பி 1, 2 சரியானது, 3, 4 தவறானது. ஆப்ஷன் சி 1, 3, 4 சரியானது, 2 மட்டும் தவறானது. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரியானது. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option D, 1, 2, 3, 4 சரியானது. 1. இவர் திருவாங்கூர் அரசியல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். 2. இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். 3. இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமி பாயை 1931இல் திருமணம் செய்து கொண்டார். 4. இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். 83rd கொஷின். எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? ஆப்ஷன் ஏ கேபி சுந்தராம்பாள், ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி, ஆப்ஷன் சி செல்வி துர்காபாய், ஆப்ஷன் டி பத்மாசினி அம்மாள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 செகண்ட்ஸ் டைம் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option C, செல்வி துர்காபாய். 84th கொஷின். கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? 1.
பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். 2 கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. 3 1798 ஏற்பட்ட பஞ்சம். 4 கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 1 2 3 4, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option D 1 2 3 4. 1 பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். 2 கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. 3 1798 ஏற்பட்ட பஞ்சம். 4 கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். 85th கொஷின். டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை. ஆப்ஷன் ஏ கல்வி செல்வம் வீரம், ஆப்ஷன் பி அறம் பொருள் இன்பம், ஆப்ஷன் சி தூங்காமை கல்வி துணிவு, ஆப்ஷன் டி அன்பு பண்பு பாசம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். The answer is option C தூங்காமை கல்வி துணிவு. 86th கொஷின். பலகற்றும் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஆப்ஷன் ஏ கற்றோர் அவையில் பேச அஞ்சுகின்றவரை, ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, ஆப்ஷன் சி போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுகின்றவரை, ஆப்ஷன் டி செல்வந்தரை கண்டு அஞ்சுகின்றவரை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. 87th கொஷின். டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல், ஆப்ஷன் பி அறம் பொருள் இன்பம் வீடு, ஆப்ஷன் சி கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option C கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல். 88th கொஷின். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது? ஆப்ஷன் ஏ போலி மரியாதை, ஆப்ஷன் பி போலி உண்மை, ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம், ஆப்ஷன் டி போலி நடிப்பு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option C போலி ஒழுக்கம். 89th கொஷின். கை சுத்திகரிப்பான் தொடர்பான உண்மைகளை தேர்வு செய்யவும். ஏ பெரும்பாலானவை அமில அடிப்படை சார்ந்தவை, ஆல்கஹால் அடிப்படை சார்ந்தவை அல்ல. பி அவை நன்றாக எரியக்கூடியவை. சி அவை சிதல் விதைகளுக்கு எதிரான செயலூக்கம் கொண்டவை. டி கைகளில் உள்ள சுத்திகரிப்பான் உலரும் முன்பே அதனை நன்றாக கைகளிலிருந்து துடைப்பது சரியானதொரு செயலாகும். ஆப்ஷன் ஏ மற்றும் சி மட்டும், ஆப்ஷன் பி மட்டும், ஆப்ஷன் சி டி மட்டும், ஆப்ஷன் டி சி மட்டும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B மட்டும். பி அவை நன்றாக எரியக்கூடியவை. 90th கொஷின். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்? ஆப்ஷன் ஏ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், ஆப்ஷன் பி எதிர்த்து போராடுதல், ஆப்ஷன் சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், ஆப்ஷன் டி துன்பத்தின் போது வருந்துதல், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option C துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். 91th கொஷின். டேஷ் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது? ஆப்ஷன் ஏ தர்மம் அன்பு, ஆப்ஷன் பி தானம் தவம், ஆப்ஷன் சி தவம் இன்பம், ஆப்ஷன் டி அறம் பொருள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள்.
The answer is option B. தானம் தவம். 92nd question. கீழ்காணும் அறிகுறிகளில் COVID-19 தொடர்பானவை எவை? A. காய்ச்சல், வறட்டு இருமல், சோர்வு. B. சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது. C. தொண்டை வலி. D. மூச்சு விடுவதில் சிரமம். ஆப்ஷன் A மட்டும். ஆப்ஷன் B மட்டும். ஆப்ஷன் C D மட்டும். ஆப்ஷன் D ABC மற்றும் D. ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சரை கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option D. ABC மற்றும் D. A. காய்ச்சல், வறட்டு இருமல், சோர்வு. B. சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது. C. தொண்டை வலி. D. மூச்சு விடுவதில் சிரமம். 93rd question. பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. ஆப்ஷன் A. பிளவுகள். ஆப்ஷன் B. தரைமட்டமாதல். ஆப்ஷன் C. சுனாமிகள். ஆப்ஷன் D. தாழ்வு மண்டலம் உருவாதல். ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option D. தாழ்வு மண்டலம் உருவாதல். 94th question. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் A. பயனில் சொல் பேசுபவர். ஆப்ஷன் B. மக்கள் பண்பு இல்லாதவர். ஆப்ஷன் C. அகத்தில் அன்பு இல்லாதவர். ஆப்ஷன் D. பிறரின் பொருளுக்கு ஆசைப்படுபவர். ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B. மக்கள் பண்பு இல்லாதவர். 95th question. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் A. அகன்க நட்பது போன்றது. ஆப்ஷன் B. நவல்தோறும் நூல் நயம் போன்றது. ஆப்ஷன் C. கடுத்தது காட்டும் முகம் போன்றது. ஆப்ஷன் D. கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் போன்றது. ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option B. நவல்தோறும் நூல் நயம் போன்றது. 96th question. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம்: 1. எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். 2. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமன்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். 3. சாதி, இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். 4. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஆப்ஷன் A 1 மட்டும் சரி. ஆப்ஷன் B 2 மட்டும் சரி. ஆப்ஷன் C 3 மற்றும் 4 மட்டும் சரி. ஆப்ஷன் D அனைத்தும் சரி. ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் என்ன கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option D. அனைத்தும் சரி. எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். 2. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமன்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். 3. இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். 4. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். 97th question. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் A அனுத்தமா. ஆப்ஷன் B பாமா. ஆப்ஷன் C அம்பை. ஆப்ஷன் D இந்துமதி. ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A அனுத்தமா. 98th question. மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எது? ஆப்ஷன் A மின்சாரப்பூ. ஆப்ஷன் B கல்மரம். ஆப்ஷன் C ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆப்ஷன் D அப்பாவின் சிநேகிதர். ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A மின்சாரப்பூ. 99th question. அன்பு சிவமிரண்டென்ப ரறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் A பத்ரகிரியார். ஆப்ஷன் B பட்டினத்தார். ஆப்ஷன் C பாரதியார். ஆப்ஷன் D திருமூலர். ஆப்ஷன் E விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள்.
The answer is option D. திருமூலர். 100th question. தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி நீலகேசி, ஆப்ஷன் டி குண்டலகேசி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 10 seconds டைம் எடுத்து ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள். The answer is option A. சிலப்பதிகாரம். இந்த ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸ்க்கு உண்டான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பியாக வேணும்னா டார்கெட் 190 IAS அகாடமியை காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் மெட்டீரியல்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.